உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு, அதை பற்றின ஒரு இன்ட்ரோ. இந்த பராபவ ஆண்டு அப்படின்னாலே தமிழ் வருடங்கள் 60, அது உங்களுக்கே தெரியும். இதில் 40வது வருடம் இந்த பராபவ வருஷம் அப்படிங்கும்போதே ராகுவோட இதில் இறங்குறது. ஏன்னா 40 அப்படிங்கும்போதே 4ஆம் நம்பர், 4க்கு உண்டானது ராகு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவலில் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்புகள், ஐடி, அதேமாரி இந்த ஏற்கனவே ஏஐ அதெல்லாம் வருது, அது இப்போ ஏஜிஐன்னு ஒன்று வரப்போகிறது. என்ன அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்னு எடுத்திங்கனாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள், பெயர்ச்சிகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதில் குரு 2 தடவை இந்த வருஷத்தில் ராசி மாறுறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார், மீனத்திலே தான் இருக்கார். இந்த குரு பார்த்திங்கன்னா 1/6/2026 அவர் மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு உச்சமடைகிறார். உச்சமடைந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க 31/10/2026 போது அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடுறார். அதிசாரமாக, ஏன்னா சில சமயம் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/1/2027 மறுபடியும் அதே ரெட்ரோகிராட்லேயே வக்ரகதியிலேயே வெளியில் கடகத்துக்கு வந்துடுறார் மறுபடியும். ஸோ அதுலேயே இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும், பராபவ ஆண்டு முழுவதும். சனி பகவான் முழுவதுமே மீன ராசியில் தான் இருக்கார், நீராசியில். ராகு இப்போ கும்பராசியில் இருக்கார். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2026 அன்றைக்கி இந்த ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாரார். அடுத்து சிம்மம், அந்த சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் 5/12/2026 அவர் கடகத்துக்கு போயிடுறார். எப்போவுமே அவங்க 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வர்றது இந்த அமைப்பு அவ்வளோதான். இந்த பராபவ ஆண்டில் இந்த கிரகங்கள், முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டோட ஒரு ராசி பலன்களை கணிச்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மகர ராசி, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், சும்மா அதிருதில்ல அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பராபவ ஆண்டு இவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரப்போகிறது. இந்த சர்ப்ப கிரகங்கள் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. மற்றபடி குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகிறார். எப்படின்னா முதல்ல ஒரு 40 நாட்கள் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு போகிறார். 7ஆம் பாவங்கிறது ரொம்ப விசேஷம், ஏன்னா ஜென்மராசியை பார்க்க போகிறார். ஸோ 7ஆம் பார்வை ரொம்ப அற்புதம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், தெம்பாக இருப்பாங்க. படுத்து கிடந்தவங்க கூட எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவான், அந்த மாதிரி ஒரு இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதிசாரமாக அவர் போகக்கூடிய இடம் 8. அது கூட ரொம்ப கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அது அதிசாரமாக தான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறார், 2 மாதம் அந்தமாரி. அதுக்கப்புறம் மறுபடியும் 2-3 மாதம் கழித்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சூப்பரான ஒரு ஆண்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதேமாதிரி சனி பகவான் ரொம்ப இவங்களுக்கு பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்கல. கல்யாண தடை இதெல்லாம் கொடுத்தது. உத்தியோகத்தில் ஒரு உயர்வு இல்லை, தொழில் அப்புறம் பரவாயில்லை. சில பேர் தொழிலே விற்றுட்டாங்க அந்த மாதிரிலாம். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கினாங்க, நஷ்டம். இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நடந்ததே தவிர குடும்பம் பரவாயில்ல, நல்லபடியாக இருந்தது. இப்போ இந்த சனி பகவான் மாறி 3ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து இவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் அரைமறைவுனாலும் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் வந்ததுலேருந்து இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ராகு கேது அவங்க தான் கொஞ்சம் 2-8 இருந்தாங்க. இப்போ 5/12/2026 1-7 ஜென்மராசிக்கு ராகுவும் 7ஆம் பாவத்துக்கு கேதுவும் வரப்போகிறாங்க. வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், அவ்வளோதான். மற்றபடி குரு இவங்களுக்கு அற்புதமான ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். அற்புதம். ஏன்னா 3-12 கூட அதிபதி. ஸோ சுப விரயங்கள், கல்யாணம் ஆகலையா குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாயிடும், திருமண யோகம் அற்புதமாக. குழந்தைகள் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சாதாரணமாக பண்ணணும்னு நினைப்பாங்க, திடீர்னு அது பிரம்மாண்டமாக போகும்.
ஸோ கிராண்டாக பண்ணி ஒரு சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் அதேமாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பையனுக்கு கிடைக்கும். அதை வச்சு இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? படிக்கிற குழந்தைகள் சூப்பராக படிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. சாதாரணமாக படித்தவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கிறவங்க நல்ல டிஸ்டிங்ஷன் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து படிப்பு தடையெல்லாம் கொடுத்துருவாங்க. அதாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உயர் படிப்பு அது மாதிரி. இன்னொன்று ஒரு சில பேர் வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கே போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து படிப்பில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா இது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வரைக்கும் கொஞ்சம் 7.5 சனியாக அவங்களுக்கு ஓடினால நிறைய தடை தாமதங்கள்லாம் இருந்தது. மகர ராசிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ சனி பகவான் மாறினதுலேருந்தே அவர் சேஞ்ச் ஆன மாதிரி இவங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு மன தெளிவு இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுச்சு. படிக்கிற குழந்தைகள் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதேமாரி இப்போ அயல்நாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்லை படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகளை கொடுத்துருக்கு. 7.5 சனி போயிருக்கு, உங்களுக்கே தெரியும். 2018 அடி மேலே அடி. இப்போவாது விடிவு காலம் வருமா? ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஜென்மராசிக்கு விட்டு 2ஆம் இடத்துக்கு வரும்போது திருமணம் எல்லாம் கூடி வந்துச்சு. இன்னொன்று 3ஆம் இடத்துக்கு சனி வந்தும் திருமணம் கூடாத நபர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா குருவே வந்து ராசிக்கு பார்வையாக வராரு. 7ஆம் இடத்துல வரும்போது பார்வை, உச்ச குருவோட பார்வை. இதை விட சிறப்பு எதுவுமே இருக்க முடியாது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு வந்து லக்னத்தை பார்க்குறதும் விசேஷம், ராசியை பார்க்குறதும் விசேஷம். ஸோ ராசியை வந்து பார்க்குற 7ஆம் பார்வையா அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷம். அதே சமயம் இவங்களுக்கு கலத்திர பாவத்தில் வர்றதுனால கண்டிப்பாக வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதில் இந்த மகர இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவோணத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே பாருங்கள், இந்த திருவாதிரை திருவோணம் இது 2 தான் கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள். என்ன அந்த வகையில், ஏன்னா எல்லா நட்சத்திரமும் பாருங்கள் 27லையும் திருன்னு ஆரம்பிக்கிறது இது 2 மட்டும்தான். வேறு எந்த நட்சத்திரமுக்கும் அந்த பேர் கிடையாது. திருவாதிரை திருவோணம். ஸோ திருவோணம் நட்சத்திரத்துக்கு லேட்டானாலும் நல்லபடியாக அமையும். இப்போ இந்த காலகட்டம் அவங்களுக்கு கைக்குடி வர்றதுனால ரொம்ப நாளாக ஆன குழந்தைகளுக்கு கூட கல்யாண யோகம் உண்டாயிடும். அது எப்படின்லாம் சொல்ல முடியாது. டக்குன்னு இப்போ நான் அவனுக்கு அந்த பையனுக்கு 40 வயசு அப்படின்னாலும் கல்யாண யோகம் உண்டாயிடும். ஒரு 35 வயசில் பொண்ணு அமையும். கண்டிப்பாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை அதேமாரி சண்டை சச்சரவோடு இருந்த குடும்பம் கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக இதன் பிறகுவாவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்ப்பாங்களா அந்த மகர ராசிக்காரங்க? ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டாங்க, கையில் காசே கிடையாது. ரொம்ப நாள் வந்து நான் தான் ராஜா அப்படின்ட்டு வந்து 2018க்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. பொருளாதாரம் இருந்தால் தான் ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கும். அந்த சந்தோஷம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டாங்க மகர ராசிக்காரங்க. இப்போ பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டில் ஒரு ஏற்றம் பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா அதான் முதல்லையே நான் சொன்னேன், சும்மா அதிருது இல்லைன்னு. அதை மாதிரி இவங்க வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்துக்கு போகிறாங்க. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு விலகி ஒரு சுபிக்ஷமான பாதை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே அழகாக ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த உயர்வுகள் சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நாளாக நல்ல வேலை அமையல ஒன்று. இன்னொன்று வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சரியில்லாத சூழ்நிலை. இந்த 7.5 சனியில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வேலை செய்கிறவங்க, இப்போ வேலை போடலாம் கூட வேலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப யாரெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ, கொடுமை பண்ணணுமோ, பார்வை ரீதியாக வார்த்தைகள் ரீதியாக இதுமாரி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க வேலையில் இருக்கிறவங்க. ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் மாற முடியல. இன்னொன்று வேலை ரீதியாக இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ப்ரொமோஷனாக அது கிடைக்குமா? ப்ரொமோஷன் வந்து எதிர்பார்த்து ஏமாந்துருக்காங்க. நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து ஏதோ பண்ணுறாங்க. நான் சொல்லி கொடுத்த பையன் அவன் வந்து வளர்ந்துட்டான், அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அவன் நல்ல ஒரு இதுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி, என்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு வெளிநாடு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய இவங்களுக்கு வந்து அவமானப்பட்டிருக்காங்க இல்லையா? அந்த அவமானங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்தாவது ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியுமா? இது வந்து தொழிலுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா தொழிலில் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சு யாரெல்லாம் ஏமாற்றணுமோ மகர ராசிக்காரங்கள ஏமாற்றிட்டாங்க. பணம் தூக்கிட்டு ஓடி போனதுலேருந்து கொடுத்த பணம் வராமல் இருந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டாங்க. இப்போ தொழிலுக்கும் வேலைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா இந்த காலகட்டத்தில்? இவங்க மாறணும்னு நீங்கள் சொல்ல மாதிரி நினைச்சாங்கன்னா தாராளமாக மாறிக்கலாம். இல்லை இதில் உண்டான உயர்வுகள் எனக்கு வரலையே, வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும்.
வரலையே அப்படின்னு நினச்சினவங்களும் கண்டிப்பாக வரும். ஆனால் இவங்க எப்போவுமே ஏற்றி விட்ட ஏணி தான். ஏணி வந்து எல்லாரையும் ஏற்றி விடும், ஆனால் அது அங்கேயே தான் இருக்கும். அதுமாரி மகர ராசி என்பர்கள் எல்லாரையுமே வந்து உயர்த்தி விட்டுருவாங்க. ஆனால் இவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த நேரம் வந்து அவங்களையும் ஏற்றி விடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒருத்தங்க ஏணியாக வருவாங்க. ஸோ இவங்கள உயர்வு அடைய வைக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு முயற்சி கொடுப்பாங்க. அதன் மூலமாக இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு வரும். ஏன்னா 7.5ல ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க. சனி பகவான் ரொம்ப என்னதான் என் ராசிநாதன் அப்படி இப்படின்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அனுபவம் எப்போவுமே இந்த இந்த தர்மவான் வந்து அனுபவத்தை தான் கொடுப்பார். ஸோ அனுபவம் நிறைய கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அனுபவம் தான். அந்த அனுபவம் இவங்களுக்கு இப்போ பேச வைக்கும். ஸோ ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. கடன் பிரச்சனை இப்போ 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டால ஒரு சில பேருக்கு புதன் தசை, இல்லை 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசை, 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்து தசை, எந்த தசையாக இருந்தாலும் சரி, 22 வயசுக்கு மேலே இல்லை 30 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு ஒன்று கடன் பிரச்சனையில் இருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் ரெண்டும். இதில் இருந்து மீண்டு வருவாங்களா இந்த ஆண்டு? அந்த 2 ட்ராக்குமே இப்போ கிளியர் ஆகக்கூடிய ஒரு இது. சூப்பர். ஏன் அப்படின்னா 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். ஏன் அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி. ஸோ இவர் வந்து 7ஆம் இடத்துக்கு வரார் அப்படிங்கும்போதே ஒரு நன்மை கொடுப்பார். அதே சமயம் 8ஆம் இடம் மறைவு. ஸோ 3, 12 கிட்டத்தட்ட மறைவுன்னு தான் ஸ்தானம். அதை 3, 12 கூடையவர் 8ல் மறைகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் தான் மறைவார். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும். இந்த உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், எல்லாத்துலேயுமே. மகர ராசிக்காரங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணால் இந்த ஆண்டில் நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கலாம்னா என்ன பரிகாரம்? இவங்களுக்கு குரு வந்து நல்ல ஃபேவரபுளாக இருக்கார். சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கக்கூடியவங்க சர்பகிரகங்கள். சர்பகிரகங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். மேல்மலையனூர் போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். மேல்மலையனூர் போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த அம்பாளோட கதைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது. அப்போ இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு தடவையாவது போயிட்டு வந்தாங்கனாலே இந்த மகர ராசினியர்களுக்கு ஏற்றம். சரி, அப்படி போக முடியாதவர்கள், அந்த ஊருக்கு போக முடியல அப்படின்னா அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணணும். புற்றுக்கோயில் வழிபாடு, இது 2ம் பண்ணினாங்கனாலே மிக பிரம்மாண்டமான ஒரு உயர்வு கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரங்களை கண்டிப்பாக இவங்க பண்ணணும். பண்ணினாங்கனாலே பெரிய மாற்றம் இனிமையாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.